தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மாலை 6 மணிக்கு மேல் வெளியில் வருவதில்லை என சமூக வலைதளங்களில் எதிர்க்கட்சியினரால் தொடர்ந்து விமர்சிக்கப்பட்டு வந்தது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் நேற்று மாலை 7 மணி அளவில் விஜய் எடுத்த நடவடிக்கை அவரின் விமர்சகர்களுக்கு நேரடி பதிலடி என அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விரிவாக சொல்ல வேண்டும் என்றால், சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் போலீசாரால் தாக்கப்பட்டு உயிரிழந்த அஜித்குமாரின் வீட்டிற்கு விஜய் நேரில் சென்று அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். அத்துடன் நிதி உதவியும் வழங்கியுள்ளார். இதன் மூலம் 6 மணிக்கு மேல் அவர் வெளியே வரமாட்டார் என வந்த விமர்சனங்களுக்கு செயல் மூலமாக பதிலளித்துள்ளார். அதற்கு முந்தைய சில தினங்களுக்கு முன் பாஜக நிர்வாகி திருச்சி சூர்யா விஜயை மாலை 6 மணிக்கு மேல் யாராவது பார்த்ததுண்டா, மாநாட்டையும் 6 மணிக்கு முடித்து சென்று விட்டார், ஷூட்டிங்கிலும் 6 மணி ஆகிவிட்டால் அவர் நேராக கேரவனுக்கு போய்விடுவார் என ஒரு ஊடவில் வழியாக கூறியிருந்தார். இந்த சூழ்நிலையிலேயே நேற்று நிகழ்ந்த விஜயின் சந்திப்பு அரசியல் நோக்கில் முக்கியத்துவம் பெறுகிறது. சினிமா உலகில் உச்சம் தொட்ட நிலையில் அரசியலுக்கு குதித்துள்ள விஜய் தனது தமிழக வெற்றி கழகம் கட்சியின் மூலமாக தொடர்ந்து அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார். திமுக அரசின் செயல்பாடுகளை குறிவைத்து அவ்வப்பொழுது விமர்சனங்களும் அறிக்கைகளும் வெளியிட்டு வருகிறார். தற்பொழுது இயக்குனர் வினோத் இயக்கத்தில் உருவாகி வரும் ஜனநாயகன் திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இந்த படம் 2026ஆம் ஆண்டு பொங்கலுக்கு வெளிவர உள்ளது. இது அவரின் கடைசி திரைப்படமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் பொதுவாகவே மிகவும் குறைவாக பேசும் சுமூகமான செயல்முறை கொண்டவர். இதே காரணத்தால் அரசியல் அவருக்கு பொருத்தமல்ல என சிலர் விமர்சித்து வந்தனர். ஆனால் தாவேகா மாநாடு, பொதுக்குழு கூட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் மத்திய மற்றும் மாநில அரசுகளை கடுமையாக விமர்சித்த பொழுது அவர் வெளிப்படுத்திய தாக்கம் அவரது அரசியல் பாணியை பற்றி வேறொரு பார்வையை உருவாக்கியுள்ளது. இதனுடன் சேர்த்து கோவை, மதுரை உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற விஜயின் ரோட் ஷோக்கள் கட்சி ஆர்வலர்களுடைய பெரும் வரவேற்பை பெற்றிருந்தன. இதன் பின்னணியில் அவரது அரசியல் பயணம் 2026 சட்டமன்ற தேர்தலை மையமாக கொண்டு தீவிரமாக நகரும் என அரசியல் வட்டாரங்கள் மதிப்பீடு செய்கின்றன. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.